இட்ஸ் சண்டே மார்னிங். ஒரு 1 மந்த் மேலேயே மித்து கூடவே இருந்துட்டாரு. இப்போ அகெயின் வந்து பெங்களூர் போகணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் முடிஞ்சு அத்தை மாமாவும் கூட போகிறாங்க. அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் சாப்பிட்டுட்டு போகிறாங்க. லஞ்ச் வெளியே போகிறப்பவே சாப்பிட்ருவாங்க. ஸோ தோசையும் மட்டன் குழம்பும் வைக்கலான்னு ஃபஸ்ட்டு மித்து சொன்னார். ஆனால் அவங்க 2 பேருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபைனலாக பிளான் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு பொங்கலும் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பொங்கல்லாம் முன்னாடி செய்யும் போது ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன்னா 3 கிளாஸ் தண்ணின்னு ஊற்றுவேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் ஊற்ற ஆரம்பித்தேன். அப்படி செய்யும் போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ எங்கள் 4 பேருக்கு சேர்த்து நான் 2 கிளாஸ் வச்சுருந்தேன். மொத்தமாக வந்து 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிருந்தேன். ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. அண்ட் இப்போலாம் நான் எது கிரைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் 3 டிஃப்ரெண்ட் ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க. சின்ன சைஸ் வந்து ஏன் ஒரு ஆளுக்கு இல்லை 2 பேருக்குனா ஈஸியாக இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. நீங்கள் கிரைண்ட் பண்ணும்போது கீழே எதுவும் ஸ்பில் ஆகலை. நார்மல் மிக்ஸி ஜாரை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அண்ட் ஆல்சோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. இதோட லிங்க் கீழே டேக் பண்ணியிருக்கோம். லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்க.